பிம்பிள்ஸ் அதிகமா வருதுன்னு ஃபீல் பண்றீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஆயில் அதிகமா செக்ரீட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம அடிக்கடி ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம். அதான் தப்பு. பிகாஸ் ஃபேஸ் வாஷ் வந்து நீங்க அதிகமா பண்றதுனால ஆயில் புரொடக்ஷன் இன்னும் கொஞ்சம் அதிகமாயி, இது பிம்பிள்ஸ இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக்கி விட்டுரும். சரி, இப்ப என்னதான் பண்ணலாம் அப்படின்னா, டெய்லி 2 டைம்ஸ் மட்டும் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க. அதுவே போதும். பிம்பிள்ஸ் வந்து ஓரளவு கம்மியாயிரும். அது மட்டும் இல்லாம நெறைய ஆயில் ஐட்டம்ஸ், ஜங்க் ஃபுட்ஸ் இதெல்லாம் சாப்பிடுறத கம்மி பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து நெறைய எடுத்துக்கோங்க. கண்டிப்பா. டெஃபினெட்லி 2 டூ 3 லிட்டர்ஸ் வாட்டர் வந்து கண்டிப்பா இன்டேக் பண்ணிக்கணும். ஏன்னா வாட்டர் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டார்ட்டிங்ல எல்லாருக்குமே பிம்பிள்ஸ் வந்து கம்மியா தான் இருக்கும். இது போக போக அதிகமாகுற ஃபீல் உங்களுக்கே இருக்கும். இதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்டின்னா, நம்ம பிம்பிள்ஸ வந்து அடிக்கடி தொட்டு பார்க்கறது, அத வந்து ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுறது. அத இப்டி நம்ம அழுத்தி விட்டோம் அப்டின்னா, அடுத்த இடத்துல கை வைக்கிறது. இதனால டார்க் மார்க்ஸும் அதிகமாவும், ஸ்கேர்ஸும் அதிகமா வரும். பிம்பிள்ஸும் அதிகமா பரவும். ஸோ பிம்பிள டச் பண்ணவே பண்ணாதீங்க. இதுக்கு ஒரு சிம்பிளான டிப்ஸ் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். தயிர்ல லைட்டா மஞ்சத்தூள் ஆட் பண்ணி, ஃபேஸ் பேக் போல அப்ளை பண்ணி, வீக்லி ஒன்ஸ் வந்து யூஸ் பண்ணீங்க அப்டின்னா, பிம்பிள் கண்டிப்பா கியூர் ஆகும். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க. பிம்பிள்ஸ கண்டிப்பா குறைச்சிடலாம்.